வா கிறிஸ், பார்க்குக்கு போய் பந்து விளையாட கிஸ்மா ஆசைப்படுறானான்னு கேக்கலாம். அதிசயமா இருக்கு. ஆமா, உங்க அம்மா கதவை திறந்து போட்டுட்டு போக மாட்டாங்களே. அம்மா, அப்பா, எங்க இருக்கு? ஏய், நீ என்ன பண்ற? கிஸ்மா, என்கிட்ட வராதீங்க. கிறிஸ், அலாம் ஆன் ஆகவே இல்ல. அதோட இவன் போயிடுங்க. இப்ப ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா கதவு திறங்க, திறங்க. நீ தான் அதை செக்யூரிட்டி லாக் பண்ணிட்டியே. போலீஸ் வர வரைக்கும் அதை திறக்கவே திறக்காது. இது என்றும் உள்ள வார்த்தை, புவி எங்கும் செல்லும் வார்த்தை, சதா காலமும் உண்மை கதை. சூப்பர் எதுக்காக என்ன பாக்குறீங்க? நாங்க ஒரு திருடனை பாக்குறோம். நீ ஒரு குற்றவாளி. அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. வாய மூடு. உங்களுக்கு என்ன தெரியாது? என்ன பத்தி எதுவுமே தெரியாது. பணக்கார குடும்பம், ரோபோட் பையன், உங்க விலை உயர்ந்த வீட்டுல நவீன பரிசோதனை மையம். நான் யாரு, நான் எங்கிருந்து வரேன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு ரொம்ப பசியா இருந்ததா? ஜாய், அவன் கிட்ட பேசாத. அதனாலதான் நீ திருட வந்தியா? உனக்கு என்ன அதை பத்தி கவலை? என் பேரு ஜாய். உன்னோட பேர் என்ன? ஜாய், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ இப்போ பயந்து போயிருக்கணும். நானும் பயத்துல தான் இருக்கேன். ஆனா இது ஏதாவது தவறா கூட இருக்கலாம், அப்படிதானே? நீ வீட்டுக்குள்ள வந்தது இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நான் இப்படி செய்யணும்னு இது எல்லாமே. யாராவது அந்த அலாரத்தை நிறுத்துறீங்களா? யாரும் அசையாதீங்க. அவங்க இப்ப டார்கெட்டை ரீச் ஆயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல. ஆமா, இங்க நடந்த எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணும். என் வாழ்க்கை முழுக்க அதை மறக்க முயற்சி பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ப்ரொஃபசர் உள்ள போய் சேத விபரத்தையும் ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதலாம் வாங்க. ஆபீசர், அந்த பையனை என்ன பண்ண போறீங்க? அவன் பேரு ஜேசன் டன்னிங். இதுக்கு முன்னாடி அவன் பிரச்சனையில மாட்டியிருக்கான். நீங்க அவன் மேல புகார் கொடுத்தீங்கன்னா இப்போதுல இருந்து பெரிய பிரச்சனையா மாறும். கிறிஸ், அவர் சொன்னதை கேட்டியா? அவன் உண்மையிலேயே குற்றவாளி இல்லைன்னு உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். ஏய், நீ என்ன சொல்ற ஜாய்? அவன் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். கிச்சன்ல இருந்து சாப்பாடு திருடி இருக்கான். என்ன கட்டி போட்டான். நீங்க மட்டும் வரலனா அவன் வீட்ல இருந்து எதெல்லாம் திருடி இருப்பானோ கிறிஸ். என்னோட சக்திக்கு இதுல ரொம்ப அதிகமான விஷயம் தெரியுமா? கிறிஸ், நான் சரியா தான் சொல்றேன். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா திருந்திடுவான்னு எனக்கு தோணுது. அவன் ஒரு திருடன் ஜாய். அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரிதான். சூப்பர் ஒர்க். வேண்டாம் கிறிஸ், ப்ளீஸ். நான் வேணா இந்த முழு லேபையும் சுத்தம் படுத்துறேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். மிக கொடிய மனிதனுக்கு ஏற்பட்ட அற்புத மாற்றத்தை காண நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். சரி, நான் நிறைய பாத்துட்டேன். வாங்க திரும்பி போலாம். கெஸ், இன்ஃபோ ஸ்கேன் பண்ணி இந்த தடவை நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்து சொல்லு. என்னோட ஜியோ சென்சஸ் கணிப்புப்படி நாம இப்ப கண்டிப்பா நம்மளோட ஊர்ல இல்ல.
பழைய நகரமான எருசலேமுக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. வருஷம்னா சரி, அது நிக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர்களை பிடியுங்கள். அந்த வழியில் தான் போனார். அந்த சந்தின் கடைசியில். சீக்கிரம் என் பின்னால் வாருங்கள். 2 பேர் மேற்கில் சென்றிருக்கிறார்கள். நம்மள துரத்திட்டு வர்றது யாரு? தர்சு பட்டணத்து சவுல். அந்த வாணிகள் கிட்ட ஒளிஞ்சுக்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் இவர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும். அனைத்து வீடுகளிலும் தேடி பாருங்கள். ஓ, போச்சு. ஆபத்து, பதற்றம். இப்ப இந்த புது ஷூஸ் வேற. நான் தான் காலே. தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அனனியா இங்கே இருக்கிறார். கண்காணித்துக் கொண்டே இருங்கள். ஏன் எல்லாரும் சவுலுக்கு பயந்து இப்படி ஒளிஞ்சுக்கிறீங்க? நாங்கள் நாசரேத்தின் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவர்கள். அதனால் நாங்கள் கடவுளை புறக்கணித்து விட்டதாக தேவாலய தலைவர்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆனால் நாங்கள் சாக வேண்டும் என்பதில் தர்சு பட்டணத்தின் சவுல் கடுமை உடையவனாக இருக்கிறான். இன்றிரவு அவர்கள் நம்மை பிடிக்காதது நல்ல விஷயம். மக்கள் ஸ்தேவானை கொன்றபோது சவுல் அங்கிருந்தான். யார் ஸ்தேவான்? ஸ்தேவான் ஒரு விசேஷமான மனிதர். அவர் கடவுளை முழு மனதோடு நேசித்தார். இயேசு கொண்டு வந்த ரட்சிப்பின் செய்தியை குறித்து அவர் பரவசமடைந்தார். உங்கள் பிதாவாக்கு அளித்த மிக சிறந்த பலி இயேசுவே அல்லாமல் காளை, வெள்ளாட்டுக்கடா இவற்றின் இரத்த பாவங்கள் நிவர்த்தி செய்யாது என்று ஸ்தேவான் எடுத்து சொன்னார். அன்பை பற்றி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரை குற்றப்படுத்தியவர்களை கோபப்படுத்தியது. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தன் மீது கல்லெறிந்த விரோதிகளையும் அவர் மன்னித்தார். பாருங்கள், அதோ வானங்கள் திறந்திருப்பதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்பதையும் காண்கிறேன். இவனை ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். சவுல் அங்கிருந்து ஸ்தேவானின் மீது கல்லெறிபவர்களை ஊக்குவித்தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அனைவரையும் அவன் தடுக்க நினைத்தான். சவுல் வீடுதோறும் நுழைந்து அனைவரையும் சிறைப்பிடித்தான். பெண்கள் உட்பட இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரையும் இழுத்துச் சென்று காவலில் வைத்தான். அனனியா, காவலர்கள் சவுலும் உடன் இருக்கலாம். தமஸ்குவில் இருக்கும் என் வீட்டிற்கு செல்லுங்கள், பாதுகாப்பாக இருக்கலாம். கிறிஸ், ஒளிந்து கொள்ளுங்கள். இது அவர்களின் மறைவிடங்களில் ஒன்று. சென்று விட்டார்கள். தேடி பாருங்கள். வெகு தூரம் போயிருக்க மாட்டார்கள். அவர்கள் தப்பிச் செல்ல முயல்கிறார்கள் என்று நினைக்கிறேன். யூதேயாவிலிருந்து புறப்பட்டு சமாரியா, கலிலேயா வழியாக சிரியாவிற்கு சென்றடைவார்கள். ஏனென்றால் தமஸ்குவில் இந்த இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது.
தமஸ்குவில் இருக்கும் யூத ஆலய தலைவர்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஒரு நிருபம் கொடுங்கள் பிரதான ஆசாரியரே. அதன் பிறகு பாருங்கள், இதை நான் முற்றிலுமாக அழித்து விடுகிறேன். மோசே கொடுத்த முறைமைகளை இயேசுவை பின்பற்றும் இவர்கள் மதிப்பதில்லை. நான் உனக்கு நிருபம் தருகிறேன். அதை வைத்து ஒரு வாரத்தில் தமஸ்குவில் இருந்து அவர்களை ஒழித்து விடுகிறேன். கிறிஸும் அனனியாவும் பத்திரமா இருப்பாங்கன்னு நம்புறேன். நான் என் ஸ்கேனர்ல பாத்துக்கிட்டே இருக்கேன். 160 கிலோமீட்டர் சொல்ற அளவுல உள்ள ப்ராசஸ்டு பாஸ்பரஸ் கிறிஸ்டல் தெரியுது. பாஸ்பரஸ் கிறிஸ்டல்ஸ் பத்தி சொன்ன அன்னைக்கு நான் இல்லைன்னு நினைக்கிறேன். கிறிஸ கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவனோட வாட்ச்ல ப்ராசஸ்டு பாஸ்பரஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒண்ணு இந்த காலத்துல இருக்காது. வாவ், அப்போ வாட்ச் கிறிஸ்டல் மூலமா கிறிஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்ல? கிறிஸ் அவனோட வாட்ச் தமஸ்குக்கு வந்தாச்சுன்னு இது காட்டுது. அனனியாவுக்கு குதிரை கிடைச்சிருக்கும், பாலைவனத்தை கடந்து வந்திருப்பாரு. இந்த வண்டி நாசரேத்துக்கு செல்கிறது. ஆனால் நாம் வடக்கு நோக்கி இன்னும் சில நாட்கள் செல்ல வேண்டும். இல்லனா இன்னொரு வண்டி கிடைச்சு சீக்கிரம் போயிடலாம். அது சவுல். சவுல், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்னுடன் சண்டையிடுவதால் உன்னையே நீ துன்பப்படுத்திக் கொள்கிறாய். நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போன்றவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களின் கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்கள் இடத்திற்கு அனுப்புகிறேன். சவுல், நீங்க நல்லா இருக்கீங்க தானே? என்னால் பார்க்க முடியவில்லை. நான் பார்வை இழந்து விட்டேன். என்னை தமஸ்குவுக்கு அழைத்துச் செல்லுங்கள். இயேசு என்னிடம் பேசினார். நான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன். என் சொந்த ஜனங்களிடத்திலேயே அவர் வழியை பற்றி பேசும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். தலையில் பலமாக அடிபட்டு இருக்கிறது. அவர் கட்டளைப்படி அவரை தமஸ்குவிற்கு அழைத்துச் செல். நான் எருசலேமிற்கு போகிறேன். பிரதான ஆசாரியன் இதனால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அனனியா இதை பற்றி கேள்விப்படும் போது ஆச்சரியப்படுவார். அனனியா, என் நண்பர்களை பத்தியும் கேலப பத்தியும் எனக்கு கவலையா இருக்கு. இதோட 3 நாள் ஆச்சு. நம்பு கிறிஸ், கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இங்கு வரும் வரை அவர் தூங்கவே மாட்டார். பருகட்டா அஜனாய் ஹெலே ஹைனோ மலட் ஆவூலம். அனனியாவே, இது அடியின் ஆண்டவரே. நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய்
யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்ற பேருள்ள மனிதன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான். ஆண்டவரே, எருசலேமில் உள்ள உங்கள் பரிசுத்தவான்களுக்கு இவன் எத்தனையோ பொல்லாங்குகள் செய்திருக்கிறான். நீ போ, அவன் இந்த உலகத்தாருக்கு என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். என்னோட ஸ்கேனர் படி கிறிஸ் இங்க எங்கேயோ. ஜாய் கிஸ்மோ. கிறிஸ் வந்துட்டீங்களா? நீங்க எங்க போயிருந்தீங்க? கிறிஸ், நடந்தது சொன்னா நீ நம்பவே மாட்ட. சவுலை பற்றிய விஷயம். சவுல நீங்க சந்திச்சீங்களா? அவர் இங்கே தமஸ்குவில் இருக்கிறார். அனனியா. கிறிஸ், அவர் ரொம்ப மாறி போயிருக்காரு. அனனியா, சவுல் நம்மள பின்தொடர்ந்து இங்க வந்திருக்காரு. ஆமாம், நான் அவரை இப்போது பார்க்க போகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சவுலின் மனம் மாறிவிட்டது, அவனுக்கு தரிசனம் கிடைத்திருக்கிறது என்று இயேசு என்னிடம் கூறினார். எனக்காக சவுல் காத்திருக்கிறார். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவு மோசமான மனுஷன் மாறவே முடியாது. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. எவரேனும் உள்ளீர்களா? சவுல், நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். நீர் வந்து இதை சரி செய்வீர் என்று ஆண்டவர் என்னிடம் கூறினார். ஓ, இன்னும் ஏன் காத்திருக்கிறீர்கள்? எழுந்து ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரின் நாமத்தை சொல்லி உங்களது பாவங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். என் மனம் மாறிவிட்டது. நான் முன்பு தீயவற்றையே பேசினேன், அவமதித்தேன், துன்புறுத்தினேன். ஆனால் கர்த்தர் என் மேல் கருணை கொண்டார். நான் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அறியாமையால் நான் தவறு இழைத்து விட்டேன். நீங்கள் என் நண்பன் ஸ்தேவானை கொன்ற கூட்டத்தில் இருந்தீர்கள். ஆம், நான் அங்கிருந்தேன். அதோடு கல் எறிந்தவர்களை ஊக்குவித்தேன். ஆனால் ஸ்தேவானின் இறுதி வார்த்தைகள் என்னை மீண்டும் மீண்டும் உலுக்கியது. ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இதே மன்னிப்பை நான் துன்பப்படுத்தின அனைவரிடத்திலும் இப்போது கேட்கிறேன். நான் உங்களை மன்னிக்கின்றேன். இவர் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்? இவர் கூறுவதை நாம் பின்பற்றக் கூடாது. தர்சு பட்டணத்து சவுல் தானே அது? இப்போது அவர் இயேசுவை பற்றி பேசுகிறார். கடந்த வருடம் எருசலேமில் எனது குடும்பத்தை சிறைப்பிடித்தார். அவர் சொல்வதை கேட்காதீர்கள். அவர் ஒரு ஏமாற்றுக்காரர். இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாவத்தை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்து விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியான என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன்.
நகர வாயில்கள் வழியாக காவலர்கள் வருகிறார்கள். சவுலை தேடி வருகிறார்கள். இங்கிருந்து ஓடிவிடுங்கள். அனைவரும் ஓடுங்கள். நகர வாயில்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீடாக அவர்கள் தேடுவார்கள். அனனியா, என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. யார் உறுதுணையாக இருக்கிறீர்கள்? காவலர்கள் நகரத்தோட மேற்கு பகுதியில தான் தேடிட்டு இருக்காங்க. போய் நீ புற ஜாதிகளிடத்திலே சென்று ஆண்டவரின் போதனைகளை எடுத்து சொல்லும் பிரசங்கியாகு. அவர் பாதுகாப்பாக இருப்பாரா? கர்த்தர் அவருக்காக ஒரு உன்னதமான பணியை வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். நீ உன் மனதை தயாராக வைத்துக்கொள். கடவுள் நீ செய்ய வேண்டிய பணியையும் உனக்காக வைத்திருப்பார். உன் காலம் வரும்போது நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும். வீட்டுக்கு திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ், பாரு, லேபுக்குள்ள வந்த பையன் இப்ப போலீஸ் கார்ல இல்ல. ஓ, நம்ம போயிருந்தப்ப அவன் தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ராத்திரிலேயே நான் நிறைய ஓடியாச்சு. போலீஸே அவனை பிடிக்கட்டும் விடுங்கப்பா. கிறிஸ், ஜாய், ஓ இங்கதான் இருக்கீங்களா? அம்மா, வீட்டுக்குள்ள வந்த அந்த பையன், ஒரு நிமிஷம் நீங்க லேபுக்குள்ள போய் பாருங்களேன். அம்மா, நான் முன்னாடி சொன்னது தப்பு. எதை பத்தி? அந்த பையனை பத்தி தான். எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் அவனை மன்னிச்சிடுறேம்மா. வேடிக்கையா இருக்கு. இதையே தான் அந்த பையனும் எங்க கிட்ட சொன்னான். அப்ப அவன் வழியில அவன் போயிட்டு இருக்கான். அவனோட வழியிலனா எங்க? ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு தான் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோன்னு அவனுக்கே தெரியாம கூட இருக்கலாம். கிறிஸ் குவாண்டம், சில சமயம் நீ என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற. இந்த மாதிரி பதில்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? புதிதாக்குமே உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்யும்.